ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் சமூகத்திலே நாடி வந்து நாங்கள் இல்லங்களில் இருந்த வண்ணமாய் உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க, உம்முடைய திரு வார்த்தைகளை தியானித்து அவற்றிற்கு கீழ்ப்படிய நீர் அழைத்த உம்முடைய பிள்ளைகளாய் சத்தத்திற்கு நாங்கள் செவி சாய்க்க இந்த நேரத்தை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். போராட்டமான, இக்கட்டான, வேதனையான சூழ்நிலையிலும் இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த வேளையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையிலே 267வது பாடல், போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய். இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாமாலை 267. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வத்தலக்குண்டு குருசேகரத்தின் அனைத்து சபை மக்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கென்று தியானத்திற்கென்று குறிக்கப்பட்ட நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் வேத பகுதிகள் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1 துவங்கி 15 வசனங்கள், தீத்து 2வது அதிகாரம் 1 துவங்கி 15 வசனங்கள்,
யோவான் 3வது அதிகாரம் 22 துவங்கி 30 வசனங்கள். சங்கீதம் 119வது அதிகாரம் 33 துவங்கி 48 வசனங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இந்த நாளிலே சான்று பகரும் சீடத்துவம். இந்த சான்று பகரும் சீடத்துவத்தின் வழியாக நாம் எலிசாவின் அர்ப்பணிப்பையும் தீத்துவின் அர்ப்பணிப்பையும் அதே வேளையிலே யோவான் ஸ்நானகனின் அர்ப்பணிப்பையும் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக எலிசாவின் சீடத்துவ அழைப்பு. நாம் வாசிக்க கேட்ட 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதியை நாம் சிந்திப்போமேயானால், இந்த பகுதியிலே எலியாவும் எலிசாவும் இணைந்து செயல்படுகிற காரியத்தை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். முதலாவது பகுதியை நாம் பார்க்கிற போது, கர்த்தர் எலியாவின் சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காத்திலிருந்து புறப்பட்டு போனான். இங்கு எலியாவின் சீடன் எலிசா என்று பார்க்கிறோம். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிற நிலை. அந்த நிலையிலே எலிசா எவ்வாறு எலியாவை பற்றி கொண்டு அவரிடத்திலிருந்து இரட்டிப்பான நன்மையை பெற்றார் என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. இந்த பகுதியிலே நான் வாசிக்கிற போது, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விட்டு விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். இந்த பகுதியிலே 3 காரியங்கள் வருகிறது. ஒன்று, பெத்தேலிலே நீ இங்கே இரு, நான் செல்கிறேன் என்று எலியா சொல்லுகிறார். அதே வேளையிலே எரிகோ பகுதிக்கு போகும்போதும் நீ இங்கே இரு, நான் கர்த்தரின் பயணத்திலே செல்லுகிறேன் என்கிறார். அதே வேளையிலே யோர்தானிலும் அவ்வாறே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 பகுதியிலும் எலியாவின் பதில், எலிசாவின் பதில், எலியாவோடு நான் கூட வருவேன் என்பதே. இந்த பகுதியிலே அப்பொழுது எலிசா தன் எலியா என்னை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பொதுவாக அவன் செல்லுகிற போது இவன் கேட்கிற அடையாளம் என்ன என்று பார்ப்போமேயானால், 9வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்பே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்றான். எலியா வரங்களை பெற்றவன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்மேல் பர்வதத்திலே எசபேலுக்கு முன்பாக பாகாலை வழிபடுகிற 400 பாகால் வழிபாடு செய்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தவன் எலியா என்று பார்க்கிறோம். அங்கு ஆண்டவரை தெய்வம் என்று நிரூபிக்கும்படியாக கர்த்தரை தேடுகிற வேளையிலே கர்த்தர் அவனுக்கு அக்னியின் மூலமாக பதில் கொடுக்கிறார். இங்கு பாகாலை வழிபடுபவர்களுக்கும் எலியாவுக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. பழியை ஜீவனுள்ள தேவன் எடுக்கிறாரா அல்லது பாகால் பழியை அங்கீகரிக்கிறதா என்பதிலே இருவருக்கும் ஒரு போட்டி ஏற்படுகிறது. அங்கு பாகாலை வழிபடுகிறவர்கள் பாகாலுக்கு முன்பாக பலியிடுகிறார்கள். பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எலியா கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டி பலிபீடத்திலே அவர்கள் சொல்லுகிறது போல பொருட்களை அடுக்கி, ஆண்டவரே நீர் என்னை கேட்டருளும் என்று கேட்கிறான். 37வது வசனம் சொல்கிறது, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரே நாங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும்
கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு அவனுடைய பலி அங்கீகரிக்கப்படுகிறது. அக்னி அந்த இடத்திலே பலியை ஏற்றுக்கொள்கிறது என்று பார்க்கிறோம். அக்னியின் வழியாக எலியாவுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இங்கு அக்னியின் வழியாக பதிலை தந்த ஆண்டவர் அக்னியின் வழியாகவே அவனை வானத்துக்கு எடுத்துக்கொள்ள திட்டம் போடுகிறார். அதே வேளையிலே அவன் அங்கு ஒரே பர்வதத்தில் ஒளிந்திருந்த வேளையிலே அவன் சூறை செடியின் கீழ் ஒளிந்திருந்தவனை தட்டி எழுப்பி சுட சுட அடைய கொடுத்து நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரம் என்று சொல்லி 40 நாட்கள் அவனை பிரயாணப்பட்டு அதற்கு பின்பு அங்கு ராஜாவையும் எலிசாவையும் அவன் அபிஷேகம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது எலிசா அவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய வேலையை அப்படியே விட்டுவிட்டு அவன் ஆண்டவரை பின்தொடர்கிறான். அவன் ஏர்மானை ஒடித்து சமைத்து விருந்து பண்ணி திரும்பவும் அவனுடைய விவசாய வேலைக்கு வரக்கூடாது, ஆண்டவருடைய அழைப்பிலே நிலைத்து நிற்க வேண்டும், அழைக்கிற தேவனை பின்பற்ற வேண்டும் என்று அர்ப்பணித்து சென்ற எலிசாவை நாம் பார்க்கிறோம். அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற போது எலியாவை விட்டு பிரியாமல் அதே நேரத்தில் எலியாவிடத்திலே ஆண்டவருடைய வரங்கள் இருக்கிறது என்று அறிந்து கொண்டவன் அந்த வரம் ரெட்டிப்பாக தனக்கு வேண்டும் என்று விரும்புகிறான். எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்ப்பீரானால் அது உனக்கு கிடைக்கும் என்று எலியா சொல்கிறார். எனவே அவன் பிரயாணப்படுகிற போது பெத்தேலிலே இங்கே இரு என்று சொல்லுகிறான். இல்லை, நான் உன்னை விட்டு விடுகிறதில்லை என்று சொல்லுகிறான். அடுத்து எரிகோவிலே சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விடுகிறதில்லை என்று சொல்லுகிறான். யோர்தானிலும் அப்படியே நடந்து யோர்தானை கடந்த பின்பு நான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது உன்னிடத்தில் இருக்கிற வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று சொல்கிறான். அப்பொழுது எலியா சொல்கிறது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் என்றான். விடாமல் பற்றி கொண்ட எலிசா எலியாவின் ஆசீர்வாதத்தின் இரட்டிப்பான பங்கை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். எனவே இந்த பகுதியிலே நாம் இன்னும் தொடர்ந்து வாசிப்போமேயானால் அவன் இரட்டிப்பான பங்கை பெற்றுக்கொள்கிறான். எடுத்துக்கொள்ளப்படுகிற போது அவன் காண்கிறான் அக்னி ரதம் அங்கு குதிரைகளோடு வந்து அவனை எடுத்து செல்கிறது. வானத்திலே எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போகிறதை எலிசா காண்கிறான் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு என்ன நடக்கிறது? எலியாவின் சால்வை எலிசாவுக்கு கிடைக்கிறது. எலியாவின் சால்வையை கொண்டு அவன் யோர்தானை விளக்குறான் என்று பார்க்கிறோம். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். எலியாவின் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை எலிசா கண்டுகொண்டான். எலியாவின் வரம் அவனுக்கு இரட்டிப்பாய் கிடைத்தது. சீடத்துவத்திலே குருவை பின்பற்றி விடாமல் குருவின் ஆற்றல்களை அறிந்து அவற்றை பெற்றுக்கொள்வது சீடத்துவத்தின் சிறப்பு. இங்கு எலிசா எலியாவின் சீடனாக இருந்து எலியாவின் வரங்களை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியிலே எலியாவின் தேவன் யார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டதோடு அடுத்து அங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போமேயானால் அப்பொழுது அவன் அங்கு தண்ணீரிலே சுவையற்ற நிலை ஏற்படுகிறது. எரிகோவில் இருந்து அவனிடத்தில் திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து போக வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தில் மனுஷர் எலியாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவர் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அங்கே குடிப்புக்கு தண்ணீர் பால் நிறைந்த, அதாவது சுவையற்ற தண்ணீராக
இருக்கிறபடினால் தண்ணீர் கெட்டது என்றால் சுவையற்று இருக்கிற அந்த தண்ணீரிலே எலிசா உப்பை போடுகிறார். உப்பை போட்டபடியினாலே அந்த தண்ணீர் சுவை உள்ளதாக மாற்றம் பெறுகிறது என்று பார்க்கிறோம். இந்த பகுதியிலே இன்னும் லேவியராகமம் எழுதின பகுதியை நாம் வாசிப்போமேயானால், லேவியராகமத்திலே அங்கு உப்பு பலி பொருளாக செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைவில்லாமல் நீ சேர்க்க வேண்டும் என்று எல்லாவற்றிலேயும் உப்பையும் படைப்பாயாக என்று சொல்லி இந்த பகுதியிலே பார்க்கிறோம். எனவே உப்பின் மூலமாக கெட்ட தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றி எலியாவின் வரங்கள் எலிசாவிடத்திலே இருக்கிறது என்பதை எலிசா வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே சீடத்துவம் என்பது குருவை பற்றி கொண்டு குருவினிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறது. அதிலும் எலிசா ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். சீடத்துவத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்ட எலிசா அடுத்து சீடத்துவத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று மக்களுக்கு தானும் ஒரு குருவாக செயல்பட்ட எலிசா என்று பார்க்கிறோம். இந்த குரு என்று சொல்லுகிற போது நமக்கு குரு யார் என்றால், முதலாவது ஆண்டவர் பிதா ஒரு குருவானவர், இயேசு கிறிஸ்துவும் நமக்கு வழிநடத்தும் ஒரு குருவானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் ஒரு குருவானவர். இங்கு எலியாவை அழைத்த ஆண்டவர், எலிசாவை இரட்டிப்பான நன்மை கொடுத்து அழைத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட இந்த கொரோனா காலங்களுக்கு பின்பு பயன்படுத்தும்படியாக உங்களை இல்லங்களுக்குள்ளாக அடைக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அழைப்பை உணர்ந்து கொண்ட ஒவ்வொருவரும் அவர் கருத்திலிருந்து இரட்டிப்பான வரங்களின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து நாம் பார்க்கிற போது இங்கு அவன் தண்ணீரை கெட்ட தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றி எலியாவின் தேவன் எலிசாவோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினார். இந்த கொரோனா காலங்கள் முடிந்து நீங்கள் எழும்பி வருகிற வேளையிலே எலியாவின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உங்கள் மூலமாக என் மூலமாக இந்த உலகுக்கு நிச்சயம் காண்பிப்பார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார். நாம் இளைப்படையும்படியாய் அல்ல, அவருக்கென்று ஓடும்படியாக எலியாவை தட்டி எழுப்பி சுட சுட ஆகாரம் கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ராஜாவையும் எலிசாவையும் அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் காத்திருப்பு காலங்களிலே உங்களோடும் இடைப்படுவதற்கு வல்லமை உள்ளவர். இந்த காத்திருப்பு காலங்களுக்கு பின்பாக உங்களையும் என்னையும் பயன்படுத்துவதற்கு அவர் வல்லமையும் ஆற்றலும் உள்ளவர். எனவே அந்த சீடத்துவத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் சீடத்துவத்தின் பணியை, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற அவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து அவருடைய சீஷனாக நீங்களும் நானும் பணி செய்ய உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற போது தீத்து 2வது அதிகாரம். இந்த தீத்து என்று பார்க்கிறவர்கள் தீத்து யார் என்று சொல்வோமே ஆனால், இவன் அந்நிய மார்க்கத்தை சார்ந்தவன். அடுத்து பவுலின் பிரசங்கத்தினாலே குணப்பட்டு கிறிஸ்தவனானவன். அடுத்து பவுல், பர்னபா இவர்களோடு அந்தியோகியாவிலிருந்து எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணினவன். அடுத்து விருத்த சேதனம் தேவையா வேண்டாமா என்று சொல்லுகிற அந்த கருத்து சிந்தனையிலே இவனும் அந்த கருத்தை பெற்றுக்கொண்டவன். இன்னும் சொல்ல போனால் கொரிந்து சபை ஊழியத்திற்கு பவுல் மூலமாக இவன் அனுப்பப்பட்டவன் என்று பார்க்கிறோம். இன்னும் கிரேத்தா தீவிலே இவன் கடைசி காலங்கள் பவுலின் மரணத்திற்கு பின்பு, அவன் பவுல் மரித்த காலங்களிலே ரோமாபுரியிலே இருந்தான் என்று தெரிகிறது. அதே வேளையிலே கிரேத்தா தீவிலே கண்காணியாக பணியாற்றி அவன் முதிர் வயதிலே மரணத்தை சந்தித்தவன் தீத்து என்று பார்க்கிறோம்.
ஆனால் தீத்து 1:1 என்ன சொல்கிறது என்றால், பவுல் தீத்துவுக்கு எழுதுகிற போது உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. அப்ப பவுல் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தீத்து ஒரு உத்தமனாக வாழ்ந்தான் என்பதை பவுல் அவனை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த தீத்துவுக்கு எழுதுகிற போது பவுல் இன்னும் சீடத்துவத்தின் பண்புகள் என்ன என்று சொல்கிறார் என்று பார்ப்போமே. ஆனால் சீசத்துவத்தின் பண்புகள் ஒன்று நல் ஒழுக்கம், அடுத்து தெளிந்த புத்தி, அடுத்து கடவுள் மேல் உள்ள விசுவாசம். அதே வேளையிலே சீடத்துவத்தினுடைய பண்பிலே முழுமையானது அன்பு, பொறுமை, அடுத்து நல்லவர்களாக வாழ வேண்டிய விருப்பம், அடுத்து நற்கிரியை செய்கிறவர்களாக நாம் வாழ பவுல் நம்மை அழைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் துன்மார்க்கமான வாழ்க்கையை களைந்து கடவுள் பற்றாளர்களாக, கடவுள் விரும்பும்படி, கடவுளுக்கு மாட்சி செலுத்தும்படியாக, கடவுளுக்கு பெருமை உண்டாக்கும், மகிமை உண்டாக்கும்படியாக சீடத்துவத்தின் வாழ்வு அமைய வேண்டும். அப்படிப்பட்ட உத்தமனாக தீத்து வாழ்கிறான் என்பதை பவுல் தீத்துவுக்கு எழுதுகிற நிருபத்திலே உத்தம குமாரனாகிய தீத்து என்று எழுதுகிறார். எனவே அந்த தீத்துவை போல நீங்களும் நானும் கூட உத்தம தன்மையோடு நல்வொழுக்கம் உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, நல்லவர்களாக, நற்கிரியை செய்கிறவர்களாக, கற்புள்ளவர்களாக, இன்னும் சொல்ல போனால் வீட்டிலே தரித்திருப்பவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த நாட்கள் கூட கடவுளை அதிகமாக தேடும்படிக்கு நம்மை வீட்டிலே தரித்திருக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக சீடத்துவத்தின் பண்புகள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே உள்ள நமக்கு உரிய மனன வசனம் கூட என்ன வசனம் என்று பார்ப்போமே. ஆனால் எல்லாவற்றிலும் உங்களை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பியுங்கள். எல்லாவற்றிலும் உங்களை நற்கிரியைகளுக்கு மாதிரிகளாக காண்பியுங்கள் என்று பார்க்கிறோம். எனவே நாம் தீத்துவை போல முன்மாதிரியான வாழ்வு வாழ நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற போது இங்கே பகுதியிலே இங்கே எலியாவை குறித்து பார்க்கிற போது எலிசா என்பதற்கு கர்த்தர் ரட்சிப்பாய் இருக்கிறார் என்ற அர்த்தம். எலியா என்பதற்கு யெகோவா என் தேவன். எலியாவும் கூட அக்னியின் மூலமாக பதிலை பெற்றவர். அக்னி ரதம் வந்து அவரை வானத்திற்கு எடுத்து சொல்லுகிறது. அடுத்து திரும்பவும் மல்கியா நூல் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமே. ஆனால் மல்கியாவிலே திரும்பவும் ஆயத்தப்படுத்தும்படியாக வருகிறவர். மல்கியா 4:5 எலிசாவின் மேல் ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கப்பெற்றதன் அடையாளம் சுத்தமாக்கும் உப்பு. அடுத்து மல்கியா 4:5 நாம் பார்ப்போமே. ஆனால் மல்கியா 4:5 அப்பொழுது இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். கர்த்தருடைய பயங்கரமான நாள் வர்றதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி மீண்டும் அனுப்பப்படுவார் என்பதை மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி யோவான் 3:22 முதல் 30வது வசனம். அதிலே பார்க்கிற போது யோவான் 3 நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம், ஆண்டவரை குறித்து யோவானிடத்திலே சீஷர்கள் விசாரிக்கிறார்கள். அங்கு யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை குறித்து நற்சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகன் யார் என்று பார்த்தால் ஆண்டவருடைய வழியை ஆயத்த பண்ணும்படியாக வந்தவர். இன்னும் நாம் பார்க்கிற போது சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் முதிர் வயதிலே பிறந்த
குழந்தை என்று பார்க்கிறோம். நாம் லூக்காவின் படியாக பார்க்கிற போது எலிசபெத்தை மரியாள் சென்று வாழ்த்துகிறாள் என்று பார்க்கிறோம். அந்த வாழ்த்துதலின் போது எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளிற்று என்று பார்க்கிறோம். அப்போ கருவறையில் இருக்கிற போதே ஆண்டவரை கண்டுகொண்ட யோவான் ஸ்நானகன், அடுத்து ஆண்டவருடைய தாயாரால் வாழ்த்து பெற்ற யோவான் ஸ்நானகன். இன்னும் யோவானை குறித்து நாம் வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் ஆண்டவருக்கு முன்பாக வந்தவன். அதே வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றார் என்று பார்க்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவரிடத்திலே தீர்க்க தரிசனத்தை பெற்ற யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனுடைய பண்பு என்ன என்று பார்ப்போமேயானால், அவன் மிகவும் எளிமையானவன். மலைகளிலே காடுகளிலே வாழ்ந்தவன். எளிமையான ஆகாரம், எளிமையான உடை, ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவருக்கு வழியை அவன் ஆயத்தம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பகுதியிலிருந்து நாம் சிந்திப்போமேயானால், யோவானிடத்திலே உன்னிடத்தில் கூட அவனை குறித்து சாட்சி சொன்னீரே, அவர் இப்பொழுது ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று யோவானுடைய சீஷர்கள் யோவானிடத்தில் சொல்கிறார்கள். அப்பொழுது யோவான் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் கிடைக்கப்பட்டால் ஒழிய ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க இயலாது. அப்போ பரலோகத்தில் இருந்து அனுமதிக்கப்பட்டு தேவகுமாரனாக வந்தவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சான்று பகர்ந்தவர். அதே வேளையில் யோவானுடைய காரியம் என்ன என்றால், நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். யோவானிடத்திலே சென்று நீ கிறிஸ்துவா என்று விசாரிக்கிறார்கள். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் நான் அனுப்பப்பட்டவன் என்று சொல்கிறார். அதே வேளையிலே இன்னும் சொல்லுகிற போது, மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனே அவர் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாய் இருக்கிறது. ஆண்டவர் மணவாளன் என்பதையும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதிலே யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ நீங்களும் நானும் கூட அடைக்கப்பட்ட வேளையிலே பிதாவை நோக்கி பார்த்து கிறிஸ்துவின் வழியை அறிந்து கிறிஸ்துவின் வழியின் மூலமாக நீங்களும் நானும் அவர் சத்தம் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அதிலே நீங்களும் நானும் சந்தோஷம் அடைய வேண்டும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். நீங்களும் நானும் இந்த நாட்களிலே இந்த பாடுகளின் பாதையிலும் கூட ஜெயிக்க முடியும் என்று அவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக நீங்களும் நானும் நிலைக்க வேண்டும். இங்கு யோவான் ஸ்நானகன் தெளிவாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டவன், கிறிஸ்துவின் சத்தத்திலே மகிழ்ச்சி அடைந்தவன். அதே வேளையிலே அவன் சொல்கிற காரியம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதுதான் தாழ்மை. உங்கள்கிட்ட தான் வந்து ஞானஸ்நானம் பெற்றாரே, அப்போ நீர் தானே பெரியவர் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது, இல்லை, அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவகுமாரன், உலகத்தின் சகல அதிகாரமும் அவருக்கு உண்டு. எனவே அவர் சத்தத்தை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்ன யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம். அதே நேரத்திலிருந்து பரலோகத்தில் வருகிறவர் மேலானவர் என்பதை அறிந்து கொண்டவன், ஆண்டவரின் சத்தத்திற்கு அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயிக்கப்படுகிறான் என்பதை அறிந்தவர். அதே வேளையிலே அவர் சத்தத்திற்கு செவி சாய்க்கிற போது 36வது வசனம் சொல்கிறது, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைக்கும். எனவே யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி என்ன என்றால்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். அவரே வழி. நித்திய வாழ்வை பெறுவதற்கு அவரே வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றது. எனவே இந்த காத்திருப்பு காலங்கள் அவருக்கு காத்திருந்து அவருக்காய் எழும்பி பிரகாசிக்க அநேகரை நீங்களும் நானும் நித்திய வாழ்வுக்கு ஆயத்தமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் சொல்லப்போனால் கடந்த வாரத்திலும் கூட நாம் நித்திய வாழ்வை குறித்து ஒரு வசனம் தியானித்தோம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவர் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்கான பலனை சேர்த்து கொள்ளுகிறான். நாம் நித்திய ஜீவனுக்கான பலனை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதே கடந்த வார செய்தி. இந்த வாரமும் கூட யோவான் ஸ்நானகன் சொல்லுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருடைய சீடராக நீங்களும் நானும் தீத்துவை போல உத்தம குமாரனாக நீங்களும் நானும் வாழ்வோமேயானால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். எனவே அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் கூட தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறோம். அவரை விசுவாசிக்கிற போது நாமும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். உலக மக்களுக்கும் நித்திய வாழ்வின் பாதையை வெளிப்படுத்துவோம். நம் சாட்சியுள்ள பரிசுத்தமுள்ள ஒழுக்கமுள்ள தீத்துக்கு பவுல் எழுதுகிற காரியமாக தெளிந்த புத்தியோடு போராட்டத்தின் மத்தியிலும் கடவுளுக்காய் வைராக்கியமாய் வாழ, கடவுளுக்கு சாட்சி பகர்ந்து வாழ, பரிசுத்தமாய் வாழ, நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன தேவனுக்கு பரிசுத்த கூட்டமாய் அவரை உண்மையோடு ஆராதிக்க நம்மை இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்துவதாக. ஆமென். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, சீடத்துவத்தின் அழைப்பையும் சீடத்துவத்தின் பண்புகள் என்ன என்பதையும் இந்த நாளிலே நாங்கள் குறித்து சிந்தித்திருக்கிறோம். எலியாவின் வரங்களை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்ட எலிசாவை குறித்து சிந்தித்திருக்கிறோம். எலியா தேவனால் அழைக்கப்பட்டவன். அக்னியின் வழியாய் பலிபொருளை பட்சிக்கும்படியாக அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இன்னும் யாக்கோபு நிருபத்திலே நாங்கள் பார்க்கிற போது பூமியிலே மழை பெய்யாதிருக்கும்படி அவன் செபித்தான், மழை பெய்யாதிருந்தது. மழை வேண்டும் என்று செபித்தான், மழை பெய்தது என்று எலியாவை குறித்தும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே வேளையிலே பவுல் அழைப்பின் வழியாய் தீத்து பவுலின் பிரசங்கத்தை கேட்டு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவன் உத்தமனாக ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தான் என்று பார்க்கிறோம். பவுலும் கூட சீடத்துவத்தின் பண்புகள் என்ன என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த சீடத்துவத்தின் பண்புகளை பின்பற்றி உமக்கு சான்று பகரவும் யோவான் ஸ்நானகனைப் போல தாழ்மை உள்ளவர்களாக அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்ன வண்ணமாய் நித்திய வாழ்வுக்கு இயேசுவின் சத்தியத்தை அறிந்தவர்களாய் இயேசுவுக்கு சாட்சி பகர்கிறவர்களாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற போது எங்கள் வழியாய் உமக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நாங்கள் வெறும் கையாய் உம்மை தரிசிக்காதபடிக்கு உன்னுடைய அழைப்பின் நாளிலே ஆத்மாக்களோடு உம்மை நாங்கள் தரிசிக்க எங்களுக்கு கிருபை தார். இந்த கொரோனா காலங்கள் வேலையின்றி தொழிலின்றி கஷ்டப்படுகிற மக்கள் இல்லங்களிலே அடைக்கப்பட்ட வேளையிலே அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. அன்றன்று அவர்களுக்கு நீர் ஆகாரம் தருவீராக. பறவைகளுக்கும் குருவிகளுக்கும் அன்றன்று ஆகாரங்களை கொடுக்கிற ஆண்டவர், அதைவிட விசேஷமானவர்களாக எங்களை அழைத்த ஆண்டவர், காட்டு புஷ்பங்களுக்கு அன்றன்று உடுத்து வைக்கிற ஆண்டவர், பூவை மலரும் செடிகள் மலர் ஒரே நாளிலே காய்ந்து போனாலும் மீண்டும் ஒரு மலர் என் செடியிலிருந்து பூக்கும் என்று அந்த செடிகளுக்கு நம்பிக்கை உண்டே, அதுபோல இந்த அடைக்கப்பட்ட காலங்களிலே கடவுள் எங்கள் தேவைகளை சந்திப்பார்.
மீண்டும் கடவுள் எங்களை பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த அடைப்பட்ட காலங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க உம்முடைய வரங்களை, உம்முடைய வல்லமைகளை, உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். எங்கள் திருச்சபை குடும்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாய், இந்த கொரோனாவிலிருந்து எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாக, இன்னும் இந்த கொரோனா நேரங்களிலே சுகவீனமான பிள்ளைகள் மருத்துவமனைக்கு கூட செல்ல இயலாது கஷ்டப்படுகிற பிள்ளைகள் உண்டு ராஜா. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய காயப்பட்ட கரங்களால் நீ தொட்டு அவர்களுக்கு பரிபூரண சுகத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்ற வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகள் இல்லங்களிலே சுகத்தோடு சமாதானமாக மகிழ்ச்சியாக வாழ, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு வாழ கர்த்தர் கிருபை தாரும். அவர்கள் செய்கிற சிறு சிறு தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொழில் புரிபவர்கள் அதன் மூலமாக வருமானத்தை பெற்று குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பங்களிலே நற்காரியங்கள் நடக்க திட்டமிட்டிருப்பார்களே, ஆனால் அந்த நல்ல காரியங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளின் திருமண காரியங்களிலே உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பாதுகாவல் கூட இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அவர்கள் போக்கும் வரத்தும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் இணைக்கப்பட்டு அவருடைய குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். இன்னும் என்னென்ன தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் இல்லங்களிலே காத்திருக்கிறார்களோ தேடி வந்து தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பமாய் தேடி சென்று அவர்கள் தேவைகளை சந்தித்து பிள்ளைகள் இல்லத்தில் சமாதானமும் மகிழ்ச்சியும் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சீடர்களாய் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படியாய் சாட்சியோடு நாங்கள் நிலை நிற்க கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆமென்.